கோரமண்டல் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் நாடாளுமன்ற தேர்தலை 33 கிராம மக்களும் புறக்கணிப்போம் என போராட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர். சென்னை எண்ணூர் கோரமண்டல் தொழிற்சாலையில் இருந்து அம்மோனியா கசிவால் பாதிக்கப்பட்ட மக்கள் 44வது நாளாக அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் அவர்கள் தமிழக அரசு கந்துடைப்புக்காக அபராதம் விதித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஆலையை நிரந்தரமாக மூட நடவடிக்கை எடுக்காவிட்டால் 33 கிராமங்களை சேர்ந்த மக்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என அறிவித்துள்ளனர். இன்னைக்கு என்ன விஷயம்னா, அடிக்கடிக்கு ஏற்படுற இந்த வாயு கசிவினால, இந்த நுரையீரல் பிரச்சனைனால நிறைய குழந்தைகள் இழப்பு, வீசிங் பிரச்சனை, ஆஸ்மா பிரச்சனை நிறைய வந்து இருந்தாலும் எங்களுக்கு இந்த லீக்கேஜ் வந்தது பாத்தீங்களா, அன்னைக்கு 26ஆம் தேதி இந்த லீக்கேஜ் 67 டன்னு மட்டும் தான் லீக் ஆகி கடலுக்குள்ள இந்த கடற்கரை எங்களை காப்பாத்திருக்கு. ஆனா அதுவே வெளியே லீக் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு பாதுகாப்பு இல்ல. ஒரு புயல் நடந்திருக்கு, புயல் வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த பைப் லைன் எப்படி இருக்குன்னு கூட அவங்க செக் பண்ணாத ஒரு அலட்சிய போக்கு கம்பெனி நிறுவனத்துக்கு இருக்குன்ட்டு நேற்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விளக்கம் சொல்லியிருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி கஜா புயல் வந்திருக்கு, வரதா புயல் இருக்கு, எத்தனையோ புயல் இருக்கு. அப்ப மக்களை பத்தி கொஞ்சம் கூட பொறுப்போட்டா இந்த தொழிற்சாலை எங்களுக்கு இருக்கு. இந்த கம்பெனி இங்க இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஒரு தொழிற்சாலை இங்க வந்ததுன்னா மக்களுக்கான வாழ்வாதாரமா தான் இருக்கணுமே. இந்த எண்ணூர்ல இருக்கிறவங்க வசிக்கிறவங்க எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க? ஒரு 2-3 பேரை தவிர மீதி எல்லாம் வெளியே இருக்கிறவங்க தானே இருக்காங்க. அப்புறம் எங்களுக்கும் பயன்படாம மக்கள் உயிரை பழிவாங்க துடிக்கின்ற கோரமண்டல் கம்பெனி இருக்கக்கூடாதுன்றது மட்டும்தான் எங்களுடைய ஒத்த கோரிக்கை. இதை நிரந்தரமாக இழுத்து மூடும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அந்த தேர்தலில் வர்றதுக்கு முன்னாடி, அறிக்கை விடுறதுக்கு முன்னாடி இந்த தமிழக அரசு மக்கள் மீது கவனம் செலுத்தி, கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் வாழ்றோம். இந்த மக்கள் மீது கவனம் செலுத்தி இந்த மக்களை நேரடியாக இவங்க சொல்லக்கூடிய இந்த அமோனியா டேங்க்ல இருந்து 4500 டன் இப்போ இருப்பு இருக்கு. தற்காலிகமாக அதை வெளியேற்றிட்டு தற்காலிக மூடல், கோரமண்டல் மூடல் தொடர்ந்து இந்த மூடுறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஒரு அரசாணை வெளியிடும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். அப்படி மீண்டும் இந்த நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் 33 கிராமங்களில் வட சென்னை மற்றும் எங்களுக்கு ஆதரவாக எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவரும் இந்த தேர்தலை புறக்கணிப்பார்கள், 100% புறக்கணிப்பார்கள் என்று உறுதியாக நாங்கள் கூறுகிறோம்.